ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிவா கன்விதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து கோழி குஞ்சு நம்ம வீட்டில் வந்துட்டுன்னு போட்டிருந்தேன். அதை தான் வந்து ப்ரூடிங் செட் பண்ணியிருக்காங்க. அதில் கொண்டு விட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். மேலே போகிறோம். நானும் ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட முட்டை எடுக்கிறத ஷேர் பண்ணணும்னு உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். போன வீடியோவில் நம்ம சீக்கிரமாக வந்து வீடியோ எடுத்ததுனால முட்டை வந்து எடுக்கிறத காட்ட முடியல. முட்டையை இடலை காலையில். இன்றைக்கி அதனால தான் லேட்டாக உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காகவே நான் லேட்டாக அந்த வீடியோவை எடுத்து இது கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இன்னும் லேட்டாக வந்தோம்னா இன்னுமே முட்டை நம்ம நிறைய எடுக்கலாம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டுருக்கு. விட்ட முட்டை எல்லாத்தையும் இந்த அவியத்தில் கிடக்கு பாருங்க. கோழிங்க இதுங்க எடுத்து வச்சுக்கிதுங்க. அவியம் தெளிகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் எனக்கு சொல்லுங்க. எனக்கு எப்படி தெளிய வைக்கிறதுன்னு தெரியல. நிறைய கோழி சொல்லணும்னு பட்டுக்கிட்டு நாங்களாம் அப்பப்போ வந்து தூக்கி விடுவோம். ஆனாலும் வந்து வீட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு அதுங்களாம் தெளிஞ்சு தான் போகுது வெளியில். எங்களுக்கு ஓரளவு லாபம் இருக்குது. இதில் ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க. இது வந்து காலையில் இப்போ ஒரு மதியானம் ஆயிடுச்சு. 12 மணிக்கு எடுத்திருக்கேன் இந்த முட்டை. இன்னும் கொஞ்சம் வரும். இதுதான் நம்ம கோழி பண்ணையோடைய மேலே உள்ள ஏரியா. பார்த்தீங்களா, தண்ணி டேங்க் அதோ இருக்குது. ஒரு டைம் மறக்கவே முடியாது. போன டைம் வந்து நம்ம ஃப்ரூட்டிங் இதில் வச்சுருந்தப்போ இன்குபேட்டரில் கோழி குஞ்சு வச்சுருந்தப்போ அந்த டேங்க் கீழே விழுந்து ஓடு உடஞ்சி எல்லாம் உடஞ்சி போச்சு. டேங்க் உடஞ்சி போச்சு. அவர் எல்லாம் ரெடி பண்ணோம். போன முறை வந்து அந்த இதில் போட்டு வச்சுருந்தோம் கோழி குஞ்செல்லாம். இந்த முறை வந்து அங்கே வந்து போட முடியலை. அதில் வந்து மழை காலங்களில் வந்து ரொம்பவும் சாரல் அடிக்குது சொல்லி இங்கே ரெடி பண்ணியாச்சு. இதில் தான் விட போகிறோம். இது உள்ளதான், வாங்க பார்க்கலாம். இது வந்து எங்கள் பாப்பாவுடைய ஆசை. இந்த ப்ரௌனி குஞ்சு தான் ஃபஸ்ட்டு உள்ளே வரணும்னு கொண்டு விட்டாச்சு. இதோ லைட் செட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ வந்து இது வந்து 100 வால்ஸ் பல்ப் தான் போட்டிருக்கோம். மழை எதுவும் வந்ததுன்னா சப்போஸ் 200 வால்ஸ் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. எங்கள் ஊரில் வேறு கரண்ட் வந்து ரொம்ப லோவாக வந்துகிட்ருக்கு. அதனால் வந்து பல்ப் எதுனா ஆகுமா என்னன்னு தெரியல. பொறுமையாக விடுங்க. தீவனம்லாம் அங்கே வச்சிட்டோம். தண்ணி மட்டும்தான் ஒரு வாரமாக வச்சுருக்குறோம். இனிமேல் தான் தண்ணி வந்து அதுங்களுக்கு மஞ்சள் தண்ணி அதெல்லாம் மாற்றணும். நான் வந்து என்ன சொல்கிறேன்னே, எத்தனை கோழி குஞ்சு நம்ம வீட்டில் வந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன்னே. நாங்கள் எண்ணிட்டோம். இப்போ தான் நானுமே எண்ணினேன். இவ்வளோ நேரம் எண்ணலை. ஏன்னா அது உள்ளே வச்சு எங்களால் எண்ண முடியலை. என்னோட 2 பாப்பாங்களும் எடுத்து விட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்கள காட்டக்கூடாது வீடியோவில். அது அவங்களுடைய ரூல்ஸ். பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது. எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. நல்லா வந்திருக்குது. சாரி சொல்ல மறந்துட்டேன். நம்ம வீட்டில் வந்து 64 முட்டையில் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 4 முட்டை அடிச்சு போச்சு. மீதி முட்டை வந்து அன்றைக்கே செக் பண்ணி எடுத்தோன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் போக 20 முட்டை போயிடுச்சு. 40 கோழி குஞ்சு எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். எல்லா தடவையும் விட ஓரளவு முக்கால்வாசி எடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நல்லா இருக்குது பார்க்கவே. இதில் வந்து கோழி குஞ்சாக வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆச்சு, ஒன்று வந்து சரியாக ஓடில் இருந்து அந்த மஞ்சக்கரு வந்து கூடாமல் வெளியே வந்துட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அதனால் செத்து போச்சு. ஒன்று வந்து முட்டையை விட்டு வெளியே வராமல் வந்துட்டு, இல்லைன்னா 42 வந்திருக்கும் நம்மளுக்கு. இப்போதைக்கு வந்து 40 கோழி குஞ்சுங்களே. இதை எடுத்துகிட்டு இப்போ இது வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவங்க லைட் இருக்கிற இடத்துக்காக போயிடுவாங்க இல்லையா, அங்கே தான். அதனால தான் தீவனம் வச்சுருக்குறோம். 40 கோழி குஞ்சு நிற்கிது. இதில் நம்ம எத்தனை வளர்த்தெடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இப்படியே விட்டோம்னா வளருமான்னு கேட்டிங்கன்னா வளராது. இதுக்கான சொட்டு மருந்து எல்லாமே விட்டால் மட்டுமே தான் நம்ம வந்து கூண்டு முறையில் வளர்க்குறதுக்கு கோழி குஞ்சை கோழியாக நம்மளால் வளர்த்தெடுக்க முடியும். இப்படியே விட்டோன்னு வைங்களேன், ஆசன வாய் அடைப்புன்னு ஃபஸ்ட்டு வரும் கோழி குஞ்சுங்களுக்கு. அதை வந்துருங்க. இப்போவே ஒரு கோழி குஞ்சு எச்சம் போனதை இன்னொரு கோழி குஞ்சு வாய் வைக்க பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம வளர்க்கும்போது வந்து நிறைய நோய் வரும். வெளியில் விட்டாலும் நோய் வராதுன்னு சொல்ல மாட்டேன். வெளியில் விட்டாலும் வளர்த்தாலுமே நோய் வரதான் செய்யும். எல்லாத்துக்குமே நம்ம தான் பக்குவம் பார்க்கணும். இதுக்கு வந்து 7 நாளைக்குள்ளே சொட்டு மருந்து ஊற்றணும். 15 நாளைக்குள்ளே ஒரு சொட்டு மருந்து ஊற்றணும். அதை விட லாஸ்ட் மருந்து பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், லசோட்டா. சரியா, அதுக்கு முந்தின முள்ளன்னு
இதுங்கெல்லாம் வந்து எனக்கு பேர் தெரியாது, என்னோடய வீட்டுக்காரர் தான் போடுவாங்க. நான் போடும்போது நெக்ஸ்ட்டு சொட்டு மருந்து ஊற்றும் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து என்ன மருந்துன்னு பேரோடு போடுறேன். சரியா? எல்லோரும் இப்போ தான் இடம் பழகுறாங்க. தீவனவோ நம்மளுக்கு அங்கெல்லாம் வச்சுருக்காங்க போலன்ட்டு போகிறாங்க. எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆக்டிவாக இருக்குது. இதே வெளியிலேருந்து வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது. நம்மளே வந்து முட்டை வச்சு எடுத்து விட்றது தான் கோழி குஞ்சு வந்து ஆக்டிவாக இருக்குது, ஆக்டிவாக தெரியுது. இப்படி எடுத்துமே நம்மளுக்கு இதோ முட்டையிலேருந்து ஒன்று வர முடியாமையே செத்து போச்சு. நாங்கள் எவ்வளவோ எடுத்து விட்டு பார்த்தோம். அது கொஞ்சம் முயற்சி பண்ணி ஓட்ட விட்டு வெளியில் வரணும் இல்லையா, அது வரவே இல்லை. இன்றைக்கி காலையில் தான் செத்து போச்சு. வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி 23வது நாள், 22வது நாள் வரைக்கும் நிறையா கோழி குஞ்சு வந்தது. ஒருத்தவங்க யாராக இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இன்னும் அந்த லைட்டுக்கு நேரம் இருக்கிறதுல யாரும் வரல. இங்கே நிற்கிறாங்க, இதோ இங்கே நிற்கிறாங்க. நம்ம மூடிட்டு நம்ம போயிட்டோம்னா ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே பழகிப்பாங்க. என்ன ஒன்று எங்களுக்கு கஷ்டம், கீழேருந்து மேலே ஓயாமல் எதனா சத்தம் கேட்டாலும் ஓடி வரணும். பூனை அந்த மாதிரி இது எதுவும் வந்துடும், கீரி பிள்ளை அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்து வளர்க்கணும். இப்போ நான் இதை வச்சு க்ளோஸ் பண்ணி மூடிடுவேன். ஓகே, எங்களுடைய சின்ன ஒரு வெற்றியை உங்ககிட்ட நான் வந்து சொல்லிட்டேன். ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. நீங்களும் கோழி குஞ்சு வளர்க்குறத பற்றி எதனா ஒரு ஐடியா எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். சரியா? முட்டையை விட்டே வெளியே வரும்போதே ஒரு சில கோழி குஞ்சு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த மஞ்சள் கரு வந்து அதுக்கு செட்டில் ஆகி தானே வரணும். அது வந்து கரெக்டாக ஆகாமல் 2 கோழி குஞ்சு வந்துட்டு, வந்ததை வந்து இந்த கோழி குஞ்சுங்க வந்து ஒரு நாள் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோழி குஞ்சுங்க என்ன பண்ணிவிட்டு கொத்தி அந்த மஞ்சள் கரு எல்லாத்தையும் உருவிட்டு, அது உருவின பிறகு இருக்குமா, அப்படி தான் 2 குஞ்சு செத்து போச்சு. இன்னும் ஒன்று அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது நம்மக்கிட்ட. அதுவும் பிழைக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். நம்ம வாங்குகிறோம் அவங்கக்கிட்ட, நல்ல கோழி குஞ்சாக தான் தராங்க. நம்மகிட்ட வந்த பிறகு நம்மளுக்கு இடங்கள் மாறுறப்போ செட் ஆக மாட்டேங்குது. இது வந்து நம்மளே வச்சு எடுத்ததுனால கரெக்டாக இருக்கும். இப்போ அங்கே ஒருத்தவங்க வளர்கிறாங்க, அதை வந்து நான் உங்ககிட்ட இன்னும் அதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. அது என்ன வளர்க்குறோம் என்ன எதுவுமே சொல்லலை. நான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் எங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் கிடைக்கிது, நல்லா இருக்குது, லாபம் இருக்குதுன்னா நான் அதை உங்ககிட்ட வீடியோ மூலயமா ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அது வந்து இப்போ தான் ட்ரை பண்ணோம். இன்னும் இருந்தாலுமே எங்களுக்கு 28 நாள் 30 நாள் கிட்ட ஆயிடுச்சு வாங்கி. எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல. தெரிஞ்சால் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நீங்களும் அது மாதிரி வளர்த்து கொஞ்சம் லாபம் எடுக்கலாம் இல்லையா? அதனால தான் நாங்கள் அதை எதுவுமே இது பண்ணாமல் வச்சுருக்கேன். எங்ககிட்ட நான் என்னது அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே நான் அதை பற்றி சொல்லலை. அதில் ஒன்று வளருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மேலே ஏறின வெயிட்டு இறக்கிடுவேன் சீக்கிரத்தில், இந்த கோழி குஞ்சை வளர்த்து எடுக்கிறதுக்குள்ளே. பாய்.